எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. இடங்கள் அவர் சொல்றது என்னன்னா டிவிகே வெர்சஸ் டிஎம்கே போட்டி எங்க ரெண்டு பேருக்கு நடுவுலன்றாரு. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா இந்த தயாரிப்பாளர் இவ்வளவு கஷ்டப்படுவார், எங்களுடைய உழைப்பெல்லாம் வீணாயிடும். அதனால சிஎம் அவர்கள் இதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கூட இல்லை, தனியாக ஒரு வீடியோ பைட் கொடுத்தார். சிஎம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அம்மா அவர்கள் ஜெயலலிதாவோ பார்த்தாரு யாரையாவது சொல்லுங்க. அப்போ இருந்தவங்க ஒரு சீஃப் செக்ரட்டரி இருந்திருப்பாங்க, இப்பவும் இருப்பாங்க, சில அமைச்சர்கள் இருந்திருப்பாங்க. சும்மாவே வந்து அவரை ஜெயலலிதா பார்த்தாரு. என்னைக்கு பார்த்தாரு? விஜய் படம் ஒரு காலத்துக்கு அப்புறம் நான் சொன்னேன்ல, அந்த சமூக உணர்வோடு எடுக்கப்பட்ட அத்தனை படங்களுக்கும் பிரச்சனை வந்தது. அது ஏடிஎம்கே ஆட்சி செஞ்ச காலத்தில் மட்டுமல்ல. உதயநிதி ஸ்டாலின் வந்து எடுத்துட்டாருன்னா தியேட்டர்ஸ் நிறைய ஸ்க்ரீனில் கிடைக்கும், நிறைய ஸ்க்ரீன் வந்து துணிவு தான் போட போகிறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் தளபதியோட படமும் வருது. ஸோ இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி கேஷுவலாக நானும் என் மனைவியும் விஜய் பார்க்க போயிருந்தோம். அப்போ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நான் அரசியலுக்கு வர்றேன். கேஷுவலாக சொன்னார் நான் அரசியலுக்கு வரேன். அவர் எப்போவுமே பேசுகிறதே அப்படி தான் பேசுவார். சும்மா பெரிய விஷயத்த நான் தெரியுமா நான் அப்படிலாம் அந்த பரபரப்பு இருக்கு. அப்படிலாம் எப்பவும் இப்படிதானா? பிறந்ததுலேருந்தே இப்படிதான். சும்மா கேஷுவலாக நான் அரசியலுக்கு வரலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், வரப்போகிறேன். என்னப்பா சொல்கிறேன்? ஆமாம், யோசனை பண்ணி டிசைட் பண்ண அப்படின்னு. இல்லை, டிசைட் பண்ண பிறகு தான் சொல்கிறேன். இப்போ ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். விரோதமாக வந்தவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே கொடுத்தேன். கூலாக வாங்கிட்டு ஃபேஸ் பண்ணுறேன். உயிருக்கு வந்து பாதியில் விட்டுட்டு போற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டேன்னா ஜெயிக்கணும், ஜெயிச்சு ஆகணும். எத்தனை பேரோட வேணாலும் நின்றுக்க சப்போர்ட்டுக்கு, நான் தனியாக நின்று ஜெயிக்கிறேன். அந்த ஒரு நம்பிக்கை ஒரு தலைவனுக்கு வரணும். முதல்ல நான் வரேன் தனியா. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உருவி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கரையில் கொஞ்சம் வேலை இருக்கு.